ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 1 வசனம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் நம்மை மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தர். நம் அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சில சோர்வான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்பதே கேள்விக்குறியாகிவிடும். ஆண்டவர் சொல்றார், இப்பொழுதும் யாக்கோபே, இஸ்ரவேலே, உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை பெயர் சொல்லி உன்னை மீட்டுக் கொண்டவர். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நெருக்கடி வேளைகளில் நாம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் அவர் கூட இருந்து நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஐ கால்ட் யூ பை யுவர் நேம். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை பற்றி முழுவதுமாக தெரியும். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், காரியங்கள் மாறுதலாக இருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவன் நம்மை மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தர். சத்துரு வெள்ளம் போல வருவான். அவன் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளம் பிரவாகித்து வருவதை போல இருக்கும். ஆனால் ஆவியானவர் அப்படியே நின்று கொடியேற்றுவான். நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெயம் கொடுக்கிறவராக இருப்பார். இத நிறைய நேரங்களில தாவீது அனுபவித்து இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் இதை அவர் ருசித்து இருக்கிறார். அவர் சில நேரங்களில் தன் சத்துருக்கள் எதிர்த்து வரும் பொழுது பயந்திருக்கிறார். யாருக்கு பயந்திருக்கிறார்? சத்துருவுக்கு பயந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சத்துருவுக்கு மாத்திரம் அவர் பயப்படவில்லை, தன் எதிராளிகளுக்கு மாத்திரம் அவர் பயப்படவில்லை, சூழ்நிலை கண்டும் அவர் பயந்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வேதம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன? நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அப்ப தேவனை சொந்தமாக, தேவனை தனக்கு சொத்தாக, தனக்கு உரிமையாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நம்மை அழைத்திருக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எது வந்தாலும் அவர் அவைகளை கடந்து போக பண்ண முடியும் என்பதுதான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சூழ்நிலையை கண்டு சீஷர்கள் பயந்தார்கள். பிரவாகித்து வருகிறது, கடலின் அலைகள் மோதி அடிக்கிறது, பயங்கரமான காற்று. சீஷர்கள் அந்த தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவோ அமைதியாக படுத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் அவரிடத்துல போய் அவரை எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்ட பொழுது அவர் எழும்பி வந்து, அப்ப விசுவாசிகளை என்று அவர்களை கடிந்து கொண்டு காற்றையும் கடலையும் அதற்றினார். அது அமைதலானது. இந்த கால வேளையில் அவர் நமக்காக காரியத்தை செய்கிறவர், மறந்து விடாதீர்கள். நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை தருகிறவர்,
நம்மோடு கூட இருந்து நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை நடப்பிக்கிறவர். நாம சில நேரங்களில் அற்புதங்களையும் அதிசயங்களை மாத்திரம் நம்பிக்கொண்டிருப்போம். ஐயோ, இதுல எனக்கு ஒரு அற்புதம் நடந்து விடாதா? இதுல எனக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்து விட மாட்டாரா? ஐயோ, எனக்கு இதுல ஒரு காரியத்தை, ஜெயத்தை தந்து விட மாட்டாரா என்றெல்லாம் நாம் யோசிப்போம். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறத நமக்கு காண்பிக்கும்படி அந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கிறது, அதில் நமக்கு அவர் எப்படி உதவி செய்கிறார் என்பதை பார்க்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இது நம்முடைய வாழ்க்கையில கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், வேறு எவருக்கும் இல்லாத ஒரு பாக்கியம். சிலர் சொல்லுவார்கள், இந்த காரியம் உனக்கு அப்படி, உனக்கு இப்படி நடக்கும், உனக்கு அப்படி நடக்கும், உனக்கு இப்படி நடக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வாக்கு தத்தம் உண்மையுள்ளதா இருக்கிறது. நமக்கு அது மேன்மையை, மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதா இருக்கிறது. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க உற்று கவனித்து பார்ப்பீர்களே, ஆனால் தாவீது சோர்ந்து போனப்பெல்லாம் அவன் சோர்ந்து போய் முடங்கி படுத்து விடவில்லை. அவன் நேராக தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடப்பான். ஆண்டவருடைய முகத்தை அப்படியே பார்ப்பான். நீங்க இல்லைன்னா எனக்கு யார்ப்பா? நீங்க எனக்கு உதவி செய்யலாம், யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? நீங்க எனக்கு ஒத்தாசை தரலனா யார் எனக்கு ஒத்தாசை தர முடியும்? நீர் எனக்கு கிருபை தரலனா யார் எனக்கு கிருபை தர முடியும்? நீங்க எங்க கூட இல்லைன்னா யார் எனக்கு கூட இருக்க முடியும்? அப்படி கேட்பான். தாவீது இப்படி புலம்பி ஜெபிக்கிறத நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். சங்கீதங்கள் அது பிரதிபலிக்கும். அப்படியே அவன் கேட்டுட்டு அவர் அப்படியே பார்த்து அவர் சொல்லுவார், நான் உன் கூட தானே தம்பி இருக்கேன், நான் உன் கூட தானே இருக்கேன். நீ ஏன் பயப்படுற? ஏன் நெருக்கடியை பார்த்து பயப்படுற? ஏன் பிரச்சனையை பார்த்து பயப்படுற? ஏன் நீ சோர்ந்து போற? உன் கூட இருக்கிறல்ல, உன்னை காப்பாற்றாம விட்டுருவானா? உனக்கு ஜெயத்தை கொடுக்காம விட்டுருவானா? உனக்கு அற்புதம் செய்யாம விட்டுருவானா? நான் உன்னை அதிசயத்தை காண பண்ணாம விட்டுருவேனா? நான் உனக்காக செய்கிற காரியங்கள் இவ்வளவு இருக்கிறதே, ஏன் நீ சோர்வடைந்து இருக்கிறார் என்று கேட்பார் அல்லவா? தாவீது, அதனாலதான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், எனக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவர். யோசிச்சு பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில பிரியமான தேவனுடைய பிள்ளை. இப்ப நீங்க உலக மனிதர்களை பாருங்களேன், அவங்க தங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடல்களா இருக்கட்டும், இதிகாசங்களா இருக்கட்டும், புராணங்களா இருக்கட்டும், அவைகளை நன்றாக கற்றுக்கொண்டு அவங்க மேடைகளில் வரும்பொழுதெல்லாம் இந்த பாடல் இப்படி சொல்லுகிறது, அந்த பாடல் அப்படி சொல்லுகிறது, புறநானூறு, அகநானூறு, இந்த நானூறு, அந்த நானூறு என்று சொல்லி பல நானூறுகளை எடுத்து சொல்வார்கள். ஆனா நாம தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வசனத்தை நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு ஒரு வசனத்தை பிடித்து ஜெபிக்க நமக்கு இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ வசனத்தை அவர் வாக்குத்தத்தம் கொடுப்பான், அந்த வாக்குத்தத்தத்தை நான் பிடித்து கொள்ளுவேன், அடுத்த நாள் மறந்து போயிடுவோம். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னன்னு கேளுங்க, இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு எப்படி கொற்று கொடுத்தார் என்று கேளுங்க, தெரியாது. அதுவான்னு தவிர மறந்துடுவோம். ஏன்? அந்த வாக்குத்தத்தம் அன்றையோடு முடிந்தது. ஒரு புது வருடமா, புதிய மாதமா, அந்த வாக்குத்தத்தம் அன்றோடு முடிந்தது. என்ன வாக்குத்தத்தங்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், நம்ம மறந்து விடுகிறோம். ஏன்? அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கவில்லை. அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார் என்று நம்பவில்லை. அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவார் என்று நம்பவில்லை. சோர்வடைந்து விடுகிறோம், பலவீனப்பட்டு விடுகிறோம். ஐயோ, என்ன ஆண்டவரே, இதுல ஒரு அற்புதம் நடக்காதா? ஆண்டவரே, எனக்கு இதுல ஒரு அதிசயம் நடக்காதா என்று கேட்கிறோம். ஆனால் அவர் செய்வதற்கு வாக்கு பண்ணி இருக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தை பிடித்து ஜெபிக்க மறந்து விடுகிறோம். 2 விஷயங்களை இன்றைக்கு இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டும். ஒன்று, வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிப்பது, வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபிப்பது. தேவன் என்னோடு கூட பேசின வாக்குத்தத்தத்தை நான் மறந்து விடாமல் நினைவில் வைத்து ஜெபிப்பது.
இந்த ஜெபம் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்துவிடும். வாக்குத்தத்தம் செயல்பட ஆரம்பிக்கும். வாக்குத்தத்தம் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு கர்த்தருடைய மனிதர், தேவ மனிதர் இப்படியாக சொல்லுகிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை உங்கள் வீடுகளில் மாட்டுவதை விட நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் வாசியுங்க, வாசியுங்க, வாசியுங்க. நான் அதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். சபைக்குள்ள வாக்குத்தத்தங்களை வைத்திருப்போம். போன வருஷம் வாக்குத்தத்தம், அதுக்கு முந்தின வருஷம் வாக்குத்தத்தம், இப்படி ஒரு 3 வருஷ வாக்குத்தத்தங்கள் அந்த பேனர்கள் அங்கங்கே இருக்கும். அப்ப நான் உள்ள போகும் பொழுதெல்லாம் ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்தம், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்தம், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இன்னொரு வாக்குத்தத்தம் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை வாசிப்பதில் பழகி இருந்தோம். சில நேரங்களில் நீங்க பார்த்தா அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே ஆம் என்று நிறைவேற்றப்படுகிறதை பார்க்க முடியும். சில நேரங்களில் அது தாமதிக்கும். ஆனால் அந்த வார்த்தைகள் நம்மை சூழ்ந்தே நிற்கும். நீங்க வேதத்தை சத்தமா வாசித்து பாருங்க. நீங்க வாய் விட்டு வேதத்தை வாசித்து பாருங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிரும்னு பல டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். நாம வாய் விட்டு வேத வசனத்தை வாசிச்சா போதும், நம்மை சூழ்ந்திருக்கிற பொல்லாத கிரியைகள் விலகி ஓடுகிறதை பார்க்க முடியும். வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்க பழகிக் கொள்ளணும். 2வது காரியம், அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கணும். என்னோடு கூட தான் கர்த்தர் பேசியிருக்கிறார், எனக்காக தான் பேசியிருக்கிறார். என் வாழ்க்கையில் இந்த வார்த்தை எனக்கு தந்திருக்கிறார். நான் இந்த வார்த்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். என்னை நோக்கி இந்த வார்த்தை வந்திருக்கிறது, இந்த வார்த்தையை நான் சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் என்று விசுவாசிக்க வேண்டும். இப்ப நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா பர்த்திமேலு என்று ஒரு குருடை, அந்த குருடை கத்துகிறான். இயேசு அந்த வழியை போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கத்துக்கிறார். அப்ப இயேசு நின்றார். சீசல பார்த்து சொல்றார், இப்ப அவங்க ஒருத்தன் கூப்பிடுற, அவனை கூட்டுவாங்க. அவர்கள் போய் அவனை அழைத்து வரப்போகிறார்கள். அதற்கு முன்பு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, வாய மூடு. அவர் நிக்கிறார் பாரு, நீ ரொம்ப சத்தமா கூப்பிட்டினா ஏதாவது சொல்லிடுவார் பாரு. அவன் அதெல்லாம் பத்தெல்லாம் கவலை இல்லை. முன்னும் அவன் கூப்பிட்டதை விட அதிகமா மறுபடியும் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பயங்கரமா கத்துறான். சீசல் வராங்க, அவனை கூட்டு போறாங்க. அவன் இயேசுகிட்ட கேட்கிறான், என் கண்களை சுகமாக்கும். நான் உனக்கு என்ன செய்யணும்பா அப்படின்னு கேட்கிறேன். என் கண்களை குணமாக்கும். இயேசுக்கு தெரியாதா என்ன செய்யணும்னு? தெரியும். அவன் அவருடைய வார்த்தையை நம்புகிறானா? அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அவன் கேள்விப்பட்டிருந்தான், இயேசு இந்த அற்புதம் செய்தார், இங்கே இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார், அங்கே அற்புதங்களை செய்தார் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருந்தான். அதனால அவன் சோர்ந்து போகல, தைரியத்தோடு இருந்தான். அவன் என்ன தெரியுமா பண்ணா, இயேசு கிட்ட வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு பிறவி குருடனாகிய அவன் இனி குருடன் இல்லை என்கிற நிலைக்கு துள்ளி கொண்டு போகிறாங்க. இதாங்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபை. இதான் கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. இதான் நம்ம கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற ஆசீர்வாதம். இதான் நம்ம மேல கர்த்தர் வச்சிருக்கிற தயவு. அவன் விசுவாசித்தாங்க. நாம என்ன செய்கிறோம்? ஒரு நேரம் ஒரு செய்தியை கேட்கிறோம், இன்னொரு நேரம் இன்னொரு செய்தி கேட்கிறோம், இன்னொரு நேரம் இன்னொரு செய்தி கேட்கிறோம். பல செய்திகள் மாறி 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த செய்திகள் காதுக்குள்ளே போகிறது, அது இருதயத்துக்குள் வந்து நிற்கவில்லை. அது இருதயத்துக்குள் வந்து நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் அங்க கிரியை செய்ய முடியும். அது இருதயத்துக்குள்ள வந்து நிற்கும் பொழுதுதான் கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய தயவு அங்கே வெளிப்படுகிறதை காண முடியும். நாம அவன் நமக்கு பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிறோம் ஒரு காதுல. அப்புறம் சொல்றான், இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் வருமா? இதெல்லாம் செய்வாரா? இதெல்லாம் செய்ய மாட்டாரா? அதெல்லாம் அவங்களுக்கு செய்வார், நமக்கு எப்படி செய்வார் அப்படின்னு நம்ம புலம்புகிறோம். அற்புதங்களை பெற்றுக்கொள்வதில் சந்தேகப்படுகிறோம். சில நேரத்தில் சுகம் உடனே கிடைக்குங்க, அது சந்தோஷம்.
சில நேரத்தில் சுகம் தாமதமாகும். அதுக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? நீங்க பவுல் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கேட்குறாரு பவுல், ஏசப்பா எனக்கு இந்த ஒரு குற்ற சாத்தானா என் மண்டையில் எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு, அதை கொஞ்சம் நீக்கிடக்கூடாதா அப்படின்னு 3 முறை கேட்டார். இயேசு அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படிதான். அவர் அதுக்கப்புறம் கேட்டாரா? இல்லை. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? இந்த பவுல் பயங்கர நெருக்கடி, பயங்கர போராட்டம். ஆனா பவுலை போல ஒரு மனிதன் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய கையில நிருபங்களை நிறைய எழுதுறதுனால ரோம அரசு பவுலுடைய கையில ஒரு விலங்கு போட்டிருந்தாங்க. அந்த விலங்குக்குள்ள முற்கள் இருந்ததாம். அவருடைய கையை கொஞ்சம் அசைச்சாலும் அந்த முற்கள் கிழிக்குமா, குத்துமா, ரத்தம் வடியுமா. ஏன் இவன் கையை வச்சு சும்மா இருக்க மாட்டான், நிருபத்தை எழுதுறான் அப்படின்னு. ஆனா பவுல் சும்மா இருந்தாரா? பவுலுக்கு விலங்க போட்டாங்க, அதனால அவர் சும்மா இருந்தாரா? அவர் என்ன பண்ணாரு? தன்னை சந்திக்க வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்கள்கிட்ட நிருபங்களை எழுத சொல்லி அந்த வேதனைக்கு நடுவில் தன் கையெழுத்தை போட்டு அனுப்பிட்டார். அப்படிதான் பல நிருபங்கள் பல சபைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே அனுப்பி கொடுத்தார். அந்த வார்த்தைகள் அங்க போய் அப்படியே நின்றுச்சு. சபைகள் கட்டி எழுப்பப்பட்டுச்சு, செயல்பட்டது. கர்த்தர் சபைகளுக்குள்ள பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பி தருகிறார். அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டால் உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் வீடு உயர்த்தப்படும், உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வீடு மேன்மை அடையும். நீங்க எனக்கு ஒரு சகோதரி மாதத்துல 1 முறையோ 2 முறையோ ஒரு வசனத்தை அனுப்புவார்கள். அதுல கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார், அவராலே உன் வீடு கட்டப்படும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைய 2-3 வசனங்களை மிங்கிள் பண்ணி அனுப்புவான். இந்த வார்த்தைகள் வரும்பொழுதெல்லாம் அதுல ஒரு அழகான வீடு இருக்கும், அந்த வார்த்தைகள் இருக்கும். நான் அதை பார்ப்பேன். பார்த்துட்டு, ஆண்டவரே, அவங்க விசுவாசம், பாஸ்டருக்கு இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கணும், அவங்களுக்கு ஒரு விசுவாசம். நானும் நம்புகிறேன், நானும் இந்த வார்த்தையை நம்புகிறேன். காலம் வரும்பொழுது நீர் அதை செய்வேன், காலம் வரும்பொழுது நீர் அதை நடப்பிப்பீர். ஒரு சமயம் ஒரு ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்த பொழுது அவர்கள் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார்கள். அந்த வார்த்தையை நான் வாங்கி பார்த்த உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க சொன்னார், அவர் இதற்கான ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாராம். அவ்வளவுதான். நான் விசுவாசித்தேன். ஆனா காலங்கள் கடந்து சென்றதுங்க, காலம் கடந்து சென்றுச்சுங்க. நிறைய காலங்கள் ஆச்சு, வருஷங்கள் எடுத்துச்சு. படிப்படியாய் அந்த வாக்கு தத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் சுதந்திரிக்கப்படுகிறார், கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த வார்த்தையை நாங்க விசுவாசிக்கலன்னா என்ன நடந்திருக்கோம்? அந்த ஆசீர்வாதத்தை இழந்திருப்போம். அப்ப தேவன் நம்ம இடத்துல ஒரு விசுவாசத்தை தருகிறார், அந்த விசுவாசத்திற்கான வார்த்தைகளை நமக்கு தருகிறார். அப்படி அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு அதிலே நம்ம பிரயாணப்படும் பொழுது, முன்னேறும் பொழுது, அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து நாம் டெய்லி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், என் ஆபத்து காலத்தில் நினைக்க கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த ஆபத்து காலத்தில் நினைக்க கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொல்லுங்கிற வார்த்தையை நீங்க சொல்லுங்களேன். ஆபத்து காலத்தில் ஒரு பிரச்சனை வருது, நீங்க அந்த ஒரு வார்த்தையை அப்படியே சொல்லுங்க மனதுக்குள்ளே, ஆண்டவரே ஆபத்து காலத்தில் நினைக்க கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்தும். சொன்னீங்கல்லப்பா. அவ்வளவுதான். ஆபத்து காலத்திற்கு நான் உனக்கு மற்றும் மறு கொடுத்து நீ அடியாத உனக்கு 8வது பெரிய காலத்தில் உனக்கு அறிவிப்பேன். அந்த வார்த்தை இருக்கு. அப்ப நாம நீ அறியாததும் நான் உனக்கு மறு கொடுத்து
நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லுகிற வார்த்தையை நம்ம அப்படியே கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை மனதில் வைத்து நாம் அந்த வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தங்களாக வரும் பொழுது வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அப்படியே முன்னேறி கொண்டு போகும் பொழுது ஜெயம் கொள்ளுவோம், ஜெயம் எடுப்போம். இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. கர்த்தர் பேசின வாக்குத்தத்தத்தெல்லாம் அவன் ஏட்டில் எழுதி வைக்கலங்க, மனதில் எழுதி வச்சான். அதை வைத்து ஜெபித்தான், அதை வைத்து பாட்டு பாடினான், அதை வைத்து கர்த்தரை துதித்தான். ஆண்டவர் அவனை உயர்த்தினான். ஆட்டுக்கு பின்னாடி இருந்தாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, மீண்டும் ஆட்டு தாங்க மேய்ச்சா. அவன் ஆட்டுக்கு பின்னாடி இருந்தவனை ராஜா கூப்பிடுறான்னு கூட்டு போனப்போ ஒரு சந்தோஷம். ஆஹா, அரண்மனைக்கு போகிறப்பா அப்படின்னு போனா அங்கிருந்து தட்டி விட்டார். ஏய் ஓடு, இங்க என்ன வேலை உனக்கு? யுத்தத்துக்கு நாங்கெல்லாம் போறோம். இப்போ நீ வீட்டுக்கு போய் உன் ஆட்டை பார்த்துக்கோ. அவங்க போய் ஆட்டை பார்க்குறாங்க, சும்மா கிடையாது. அவள் போய் ஆட்டை பார்த்தாங்க. அவன் ஆடு பேசிட்டு இருக்கான். வேற அவனுக்கு ஒரு காரியம் தெரியாது. நல்லா ஆடு மேய்க்க தெரியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னன்னா, யுத்தத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறார். கொண்டு போனா கோலியாத்து நிற்கிறான். கோலியாத்த தாவீது ஜெயிக்கிறான். ஜெயிச்சு முடிச்ச உடனே மறுபடியும் வந்த பொழுது அவங்க எல்லாம் சொன்னாங்க, இவனை ராஜா ரியால மாத்திடுவாருன்னு. மேய்க்காவலனா வச்சு தாவீதை எப்படி போட்டு தள்ளலாம்னு நினைச்சிட்டு இருந்தார தவிர தாவீது பார்த்தாரு, என்னப்பா இது, நீங்க என்ன ராஜாவா ஆக்குவேன்னு அபிஷேகம் பண்ணீங்க, இவனை என்ன கூச்சாவாக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானுங்க, வேலை பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல ராஜாவுடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்து போடுதல் நினைச்சப்ப அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போய் வனாந்திரங்களில, குகைகளில, அந்த வறண்ட நிலங்களில வாசம் பண்ணாங்க. ஆனா ஒரு நாளாவது அவன் சொல்லல, ஐயா நம்ம ஆண்டவர் சும்மாங்க, அவர் இப்படிலாம் செய்ய மாட்டாருங்க அப்படிலாம் சொல்ல. அவன் சொன்னான், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றாம விட்டுருவாரா? செய்வாரு. சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் வந்துச்சு, தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஏய், சவுளை போட்டு தள்ளி நீ வந்துறியா ராஜாவா அப்படின்னு சொன்னப்ப இவன் சொல்றா, முடியாது. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு காலத்தை வச்சிருக்காரு, எனக்கு அந்த காலத்தை வச்சிருக்காரு. பாருங்க, அவனுக்கு சவுளுக்கு வந்தது போல தாவீதுக்கும் பல இடர்கள் வந்துச்சு. தொட முடியல. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். இந்த காலங்களில உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு அதிசயங்களை செய்ய அவர் கூட நிற்கிறார். அவர் சோர்ந்து போகாதீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க. காலம் வரும், அரியணையை தருவார், அதுல கர்த்தர் உங்களை அமர பண்ணுவார். அப்ப காலத்திற்காக நாம் காத்திருக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தை அவர் சித்தத்தின்படி காத்திருக்கணும். நீங்க காத்திருந்து பாருங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. ஆச்சரியமான தம்முடைய கிருபை கர்த்தர் விளங்கப்படுவார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுக்குமாறாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய பாதத்தில் வருகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தினால சோர்ந்து போய் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் உங்க சித்தம் நிறைவேறும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் உங்க சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். இப்பொழுது நாங்கள் தெளிவடைந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்க வாக்கு தத்தத்திற்கு நீர் எப்பொழுது நிறைவேற்றுதோ அதை நிறைவேறும்படி நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய பலத்த கிரிகளை செய்து உங்க நாமத்தை உயர்த்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே. ஆமே.